ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு சூப்பர் கிறிஸ்பியான மசால் வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். 2 ஹவருக்கு முன்னாடியே கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஜாரில் ஊற வச்சு வச்சுருந்த எல்லா கடலப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பை முன்னாடி நாள் நைட்டுக்கும் ஊற வைக்கக்கூடாது, அதே மாதிரி காலையிலையும் ஊற வைக்கக்கூடாது. செய்யறதுக்கு ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். கொஞ்சமாக நிப்பாட்டிருங்க. மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ பேஷனில் அரைச்ச கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருந்தா முழு கடலப்பருப்பை சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் கடலப்பருப்பு 2 ஹவருக்கு ஊற வச்சா போதும்னு சொன்னேன்னா அப்போதான் எண்ணெய் இழுக்காது. நீங்கள் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்கும். அதனால் 1 ஹவர் இல்லை 2 ஹவருக்கு ஊற வச்சாலே போதும். தண்ணி எதுவும் சேர்க்காம கலந்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் வடை தட்டும் போது இந்த மாதிரி தனியாக வந்துச்சு அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடாகட்டும். அது வரையும் மசாலாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ ஒரு கையில் எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி பொறுமையாக போடுங்க எண்ணெயில். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இஃப்தாருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வடையை மழை டைம்ல டீ கூட சூடாக சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது ஃப்ரை ஆகிற வரையும் மற்ற மசாலாங்களை உருண்டை பிடிச்சிக்கும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் லைக் பண்ணாம பாக்குறீங்க ஃபேமிலிஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பொறுமையா எடுத்துப்போம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி எடுத்து வச்சிருந்த உருண்டை எல்லாத்தையுமே தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். டீ பிடிக்காதவங்க டீ கூட தான் சாப்பிடணும்னு இல்லை, அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அது கூட சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் இந்த காம்பினேஷன் சூப்பராக செட் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணிடுங்க ஃபேமிலிஸ். எல்லா வடையும் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. வாங்க ஃபேமிலிஸ், சாப்பிடலாம். பாருங்க, உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பர். Thanks for watching. Please like and subscribe. Bismillah.